வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். தற்போது விரைவு செய்திகளை பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்னர் சென்னை மாநகராட்சி தூய்மை பணி தொழிலாளர்கள் போராடும் போது தாவேக அதை ஆதரித்து உள்ளது. இந்த பின்னணியில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முயற்சி முற்றிலும் நியாயமற்றதாகும். ஏழை மற்றும் அடிமட்ட குடும்பங்கள் நிரந்தர வருவாய் ஈட்ட ஈடுபடும் இந்த தொழிலை தனியார் மயமாக்குவது பொருத்தமற்றது. எனவே தூய்மை பணியை தனியார் மயமாக்கும் முயற்சியை முழுவதுமாக கைவிட வேண்டும் என இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறது என்று அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 1091 என்ற உதவி எண் மூலம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1091 உதவி எண்ணிற்கு அழைப்பு வந்தவுடன் அந்த தகவல் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு படை உதவி எண் 1091 அவசரகால சேவை 112 என்ற எண்ணுடன் இணைக்கப்பட்டதால் வேகமான தகவல் பரிமாற்றம் செய்யப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாணவர்கள் இன்று முதல் https://www.dge.in வாயிலாக தங்களது நுழைவுச் சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்முறை தேர்வுக்கான தேதி குறித்த விவரத்தை தனித்தேர்வர்கள் தமக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள தேர்வு மையத்தின் முதன்மை கண்காணிப்பாளரை அணுகி அறிந்து கொள்ள வேண்டும் என்று அரசு தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்வுகள் வரும் ஜூன் 29ஆம் தேதி தொடங்கி ஜூலை 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதனைத் தொடர்ந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வுகள் ஜூலை 8ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வரவேண்டிய 25 முதலீடுகள் மகாராஷ்டிரா, ஒடிசாவுக்கு சென்றுள்ளன. இதனால் தமிழக அரசுக்கு 3.3 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2024 மட்டும் தமிழகத்துக்கு வரவேண்டிய ஏராளமான முதலீடுகளை இழந்துள்ளோம் என்றும் 40 நாளில் எந்த திட்டமும் வேறு மாநிலத்துக்கு செல்லவில்லை என்றும் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். தொழில் முதலீடுகள் அண்டை மாநிலங்கள் செல்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்தநாளை கொண்டாடினார். முதலமைச்சரான பிறகு கொண்டாடும் முதல் பிறந்தநாள் என்பதால் அவருக்கும் அவரது ரசிகர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவருக்குமே இந்நாள் சிறப்பாக அமைந்தது. அவருக்கு அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இனிப்பு, உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம், குப்பனாபுரம், கப்பிகுளம், பசுவந்தனை சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் கட்சி நிர்வாகிகளான மனோஜ்குமார், மாப்பிள்ளைச்சாமி, ராஜ்குமார் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியுடன் செய்தனர். இந்தியா தலைமையில் 2026ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் எரிசக்தி துறை மந்திரிகள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானா மாநிலம் குருகிராமில் நடைபெற உள்ளது. கடந்த 2012, 16, 21 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு தற்போது இந்தியா 4வது முறையாக பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்த உள்ளது. அனைவருக்கும் எரிசக்தி கிடைப்பதை உறுதி செய்வதில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் கூட்டு ஈடுபாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இக்கூட்டம் நடைபெற உள்ளது. மேகதாது திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு இப்போதுதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா என்றால் இல்லை. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கிறது. சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு அதிக தண்ணீர் வழங்கியுள்ளோம். அணைகள் நிரம்பாத நிலையில் தண்ணீர் திறக்குமாறு தமிழ்நாடு கேட்கக்கூடாது. உண்மையான நிலைமையை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் குமாரசாமி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை சந்தித்து மேகதாது திட்டத்துக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார். PM ஸ்ரீ திட்டத்தை செயல்படுத்துவதை எதிர்த்து AIYF மற்றும் AISF ஆகிய அமைப்புகள் கேரள சட்டமன்றத்தை நோக்கி கூட்டாக ஒரு போராட்ட ஊர்வலத்தை நடத்தின. இந்த ஊர்வலத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மாசு கலந்த தண்ணீரை பீச்சி அடித்தனர். நோய்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்ட இத்தகைய நீரை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? இது அரசாங்கம் தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விவகாரமாகும். இவ்விஷயம் குறித்து உள்துறை அமைச்சர் என்ன கூறப்போகிறார் என்று சட்டசபையில் பினராயி விஜயன் கேள்வி எழுப்பினார். இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான துணை செயலாளர் கதீர் நெசாமிபூரை டெல்லியில் சந்தித்து பேசினார். டெல்லியில் நடைபெறும் 16வது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது மேற்கு ஆசியாவில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை குறித்து இரு தரப்பினரும் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்திய ரயில்வே துறையில் புதிய புரட்சியாக முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இந்த அதிநவீன ரயிலை இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஜெர்மனி, ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்கா போன்ற உலகளாவிய நாடுகளின் எலைட் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்த ரயில் வழக்கமான டீசல் என்ஜின்களைப் போல கரும்புகையையோ நச்சு வாயுக்களையோ வெளியேற்றாது.
இந்திய கிரிக்கெட் அணியின் 15 வயது சிறுவனான வைபவ் சூரியவன்சி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இலங்கையில் முடிவடைந்த அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு ஒருநாள் தொடரின் இறுதிப் போட்டியில் 94 ரன்கள் குவித்து அசத்தினார். அவர் இங்கிலாந்து தொடருக்கான T20 அணியிலும் இடம் பிடித்துள்ளார். IPL தொடர் முழுவதும் விளையாடி தொடர் நாயகன் விருதை வென்றார். இந்நிலையில் இவர் ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து விளையாடினால் காயத்தால் கிரிக்கெட் வாழ்க்கையை இழக்க வேண்டியிருக்கும் என தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் வீரர் கலினன் எச்சரித்துள்ளார். இந்த ஆண்டு உலகக்கோப்பை தொடரில் வெறும் 33 போட்டிகளிலேயே 100 கோல்கள் அடிக்கப்பட்டுள்ளன. ஸ்வீடனுக்கு எதிரான ஆட்டத்தில் நெதர்லாந்து வீரர் கோடி காக்போ அடித்த கோல் 100வது கோலாக பதிவானது. இதன் மூலம் கடந்த 68 ஆண்டுகளில் மிக குறைந்த போட்டிகளில் 100 கோல்கள் அடிக்கப்பட்ட உலகக்கோப்பை தொடர் என்ற புதிய சாதனை தற்போது படைக்கப்பட்டுள்ளது. 23வது உலகக்கோப்பை கால்பந்து தொடர் G பிரிவு லீக் ஆட்டத்தில் நியூசிலாந்து மற்றும் எகிப்து அணிகள் விளையாடின. இதில் போட்டியின் 15வது நிமிடத்தில் நியூசிலாந்து அணிக்காக ஃபின்சுர்மான் முதல் கோலை போட்டார். போட்டியின் 58வது நிமிடத்தில் எகிப்தின் முஸ்தபா ஜிகோ கோல் போட்டார். இதனால் 1-1 என்ற புள்ளி கணக்கில் போட்டி சமன் பெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பாக ஆடிய எகிப்து அணி இறுதியில் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் முதல் இடத்துக்கு சென்றது. நியூசிலாந்து அணி கடைசி இடத்துக்கு சென்றது. சீனாவில் நடைபெற்ற 2026 ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் ஸ்பிரிண்ட் ரிலே போட்டியில் 43.85 வினாடிகளில் இலக்கை எட்டி இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. சீனாவின் ஷாங்யூ நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் ஸ்பிரானி, சினேகா, சுதேஷ்னா மற்றும் தமன்னா ஆகியோர் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய மகளிர் ஸ்பிரிண்ட் ரிலே அணி ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் தொடக்க வீரராக களமிறங்கிய ரோஹித் சர்மா அதிரடியாக விளையாடி வெறும் 69 பந்துகளில் 79 ரன்கள் குவித்தார். இந்த இன்னிங்ஸ் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் தொடக்க ஆட்டக்காரராக அதிக ரன்கள் எடுத்த இந்திய வீரர்கள் பட்டியலில் சேவாக்கை பின்னுக்கு தள்ளி ரோஹித் சர்மா முதலிடத்தை பிடித்துள்ளார். சேவாக் 16,119 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ரோஹித் சர்மா 16,137 ரன்கள் குவித்துள்ளார். இயக்குனர் தயாள் பத்மநாபன் இயக்கத்தில் உருவாகியுள்ள லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று மாலை 6:30 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தமிழகத்தை உலுக்கிய உண்மை சம்பவமான லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை மையமாக கொண்டு இப்படம் உருவாகியுள்ளது. இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றில் நடந்த உண்மை சம்பவத்தை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பதிவு செய்துள்ளது. நடிகை சமந்தா தயாரித்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள திரைப்படமான மா இன்றி பங்காரம் என்ற தெலுங்கு படம் தமிழில் டப் செய்து எங்கள் தங்கம் என்ற பெயரில் வெளியிட்டுள்ளனர். இந்த படம் கடந்த 19ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியான நிலையில் 3 நாட்களில் உலக அளவில் 43 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. விரைவில் 100 கோடி ரூபாயை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் படக்குழு கூறியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நடந்த இங்கிலாந்து பொதுத் தேர்தலில் தொழிலாளர் கட்சி அமோக வெற்றி பெற்று அந்நாட்டின் பிரதமராக கீர் ஸ்டார்மர் பொறுப்பேற்றார். இதனிடையே இங்கிலாந்து பிரதமராக செயல்பட்டு வந்த கீர் ஸ்டார்மரின் செல்வாக்கு கட்சிக்குள் குறைய தொடங்கியது. நாட்டின் பொருளாதார தேக்க நிலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உட்பட பல்வேறு விவகாரங்களில் கீர் ஸ்டார்மரின் செல்வாக்கு ஆளும் கட்சி எம்பிக்கள் மத்தியில் குறைய தொடங்கியது. இந்நிலையில் பிரதமர் பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். புதிய பிரதமராக ஆண்டி பர்ன்காம் தேர்ந்தெடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் பிரதிநிதிகளிடையே சுவிட்சர்லாந்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பகிரங்க மிரட்டலை ஈரானுக்கு விடுத்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றில் பேசிய டிரம்ப், ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்லும் போக்குவரத்தில் ஈரான் தலையிட்டால் அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதோடு ஜலசந்தியின் கட்டுப்பாட்டையும் கைப்பற்றுவோம். நீங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினால் உங்களுக்கே ஒரு நாடு இருக்காது என்று ஈரான் அதிகாரிகளிடம் நான் கூறினேன் என்று டிரம்ப் எச்சரித்து கூறியிருக்கிறார். சுவிட்சர்லாந்தின் பர்கன்ஸ்டாக் நகரில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 14 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முதல் சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த 60 நாட்களுக்குள் ஒரு விரிவான இறுதி அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான காலக்கெடுவை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டுள்ளன. முதல் பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ள நிலையில் பிராந்திய பாதுகாப்பு, அணுசக்தி விவகாரம், பொருளாதார தடைகள் நீக்கம் போன்ற இன்னும் தீர்க்கப்படாத இதர பிரச்சனைகள் குறித்து இந்த வாரம் முழுவதும் இரு நாட்டு குழுக்களும் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட உள்ளன. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.